Good morning pa. வாங்கப்பா டிஎன்பிசி மேத்ஸ் 66th சம் பார்க்கலாம். The sides of the triangle are in the ratio of 1/2k is to 1/3k is to 1/4k அப்படின்றது. இட்ஸ் பெரிமீட்டர் இஸ் 104 கொடுத்துட்டாங்க. அது லென்த் ஆஃப் தி லாங்கஸ்ட் சைட் வந்து கேட்குறாங்க. சரியா, 52 or 48 or 32 or 26 கேட்குறாங்க. பாருங்கள், இப்போ வந்து சொல்யூஷன் பார்ப்போம். என்னென்னாக்கா சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதோட சைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதை இப்போ வந்து பெரிமீட்டரும் சைட்ஸு கொடுத்துட்டு சைட்ஸில் வந்து கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா, அவர் வந்து பெரிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டரோட அளவு மொத்தம் கொடுத்துருக்காங்க. இது 104ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், A + B + Cன்றது இல்லையா. அப்போ 1/2k + 1/3k + 1/4k that is equal to 104. ஏன்னா வந்து கிவன் கொடுத்துட்டாங்க, அங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அதான். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இப்போ எல்சியம் எடுக்கிறோம். கேயை வந்து வெளியே எடுத்துக்கலாம். எல்சியம் எடுத்துக்கலாம். 12னாக்கா 6ங்க, 6k + 4k + 3kன்னு வந்துருச்சு. சரிங்களா, = 104. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 10 12 13k / 12 = 104. அப்போ என்னாச்சும், கே மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 104 12 வந்து மேலே போயிடுங்களா, × 12 / 13. சரியா, அப்போ போகும்போது எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96 வரும். சரிங்களா, அடித்து போடுங்க. அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 96. ஓகேங்களா, 96. இப்போ k = 96. இதை வந்து இது வந்து ஒரு செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோமே. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதில் இருக்கிறது இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது 1/2 1/3 இதெல்லாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருந்தது. இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கேக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது A = 1/2k நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ A = 1/2 × 96ன்னு போடுறோம். சரியா, அடிங்க. அடிச்சிங்கன்னா 4 2 8 8 2 16 48. எது, A வந்து 48. அடுத்து B எடுத்துக்கோங்க. B = 1/3k. அப்போ 1/3 × 96. 3 3 3 9, 2 3 6. அப்போ 32. B வந்து 32. அடுத்து C வாங்க. C that is equal to 1/4k இல்லையா. அப்போ 1/4 × 96ன்னு போடுறீங்க. 1 4 is 4, 2 4 are 8, பேலன்ஸ் 1, 8 2 16. சரியா, அப்போ 28. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, ABC மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் A = 48, B = 32, C = 28. இதில் லாங்கஸ்ட் எது, 48. லாங்கஸ்ட் சைடு எதுன்னு கேட்டிங்கன்னா அதான் நமக்கு கேட்டது தானே, 48 ஆன்சர். அப்போ ஆன்சர் 48னா எது, B, ஆப்ஷன் B தான் வந்து ஆன்சர். சரிங்களா, புரிஞ்சுங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.